ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. மிச்ச நாளாக ஒரு வீடியோவும் போடல, யூடியூப் பாலடைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனி ஒரு ரெவல்யூஷன் ஒன்று எடுத்து செய்வோம்னு நான் ஒரு ஐடியாவில் வந்தேன். ஸோ இந்திலேருந்து சரியாக கிழமைக்கு ஒரு வீடியோ, இல்லாட்டி கிழமையில் 2 வீடியோ, சொல்ல முடியாது எத்தனை வீடியோ வரும்னு. ஸோ கிழமைக்கு ஒரு வீடியோஸும் குறைஞ்சி நான் போடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கட்டாயம் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் பேசிக்காக எல்லாமே நார்மல், ஒரு ஹியூமன் லைஃப் எப்படி ஈக்கும், ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் ஃப்ரீலான்ஸாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஈக்குது, ஸோ டிசைனிங்கை பற்றி படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய சேனலில் நான் பேசுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது அதையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், ஹவு டு க்ரியேட் யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் செய்கிற ஐடியா இருக்கும். ஸோ எப்படி திறக்கணும்னு தெரியா, இப்படி திறந்து பிள்ளையா, இப்படி ஓப்பன் பண்ணால் ஓகேயா, இப்படி செஞ்சால் ஓகேன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ பேசிக்காக யூடியூப் சேனல் ஒன்று தேவைன்னு சொன்னால் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருந்தால் மட்டும் போதும். ஸோ வேறு ஒரு இதுவும் தேவையில்லை. ஸோ சிம்பிளாக நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஓன் யூடியூப் சேனல் ஒன்று நீங்கள் ஓனாக செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஒன்று திறக்கிறது, எந்த மாதிரி ஒரு ஜிமெயில் ஒன்று ஓப்பன் பண்ணலாம், ஸோ அதோட பர்சனல் மெயிலாக கூட வைக்கலாம், இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு மெயில் க்ரியேட் பண்ணவும் மெயிலும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஈக்கிற மெயிலே நீங்கள் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் திறக்கலாம். திறந்து எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் யூடியூப்புக்கு போனதுக்கு போகிறோம் உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் எப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி சைன்இன் ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதில் வேறு மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல வேறு மாதிரி காட்டும். ஸோ இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டுமே இதை சைன்இன் பண்ணி இல்லாதனால பிராண்ட் நியூ ஒரு அக்கௌண்ட் ஒன்று செய்ய போகிறனால ஸோ இங்கே சைன்இன் ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நாங்கள் சைன்இன்னை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனுக்கு போகும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு யூடியூப்பை க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை இங்கே கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து சரியா ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை இன்றைக்கி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் ஏன் டீட்டெயில்ஸை டைப் பண்ணேன். ஸோ இது யூடியூப், ஸோ யூடியூப்னு சொல்லி நான் ஒரு அக்கௌண்ட் திறக்கிறேன் நியூவாக. ஸோ இதில் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நீங்கள் உங்களோட கஸ்டம் இமெயில் அட்ரஸை கொடுக்க போகிறீங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவைய மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஈக்கணும்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க சொன்னால் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் ருஷ்டி 000909090909 சொல்லி ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ எப்படின்னு சொன்னால் கேபிட்டல், சிம்பிள், சிம்பிள்ஸ், மற்றது கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் நார்மலாக இப்போ ஒரு பேசிக்காக ஒரு பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் என் பேர் எடுக்காது, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அஹமட் 8123 கொடுப்போம். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இதே மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு எனக்கு நம்பர்ஸ் அதிக காட்டுச்சு. ஸோ மொபைல் நம்பர் கொடுக்கும். ஸோ மொபைல் நம்பர் இப்போ இதில் ஆப்ஷனல்னு காட்டுது. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் ஆப்ஷனல்னு காட்டுது. ஸோ இதில் இமெயில் அட்ரஸும் ஆப்ஷனல் தான், இமெயில் அட்ரஸும் ஆப்ஷனல் தான். ஸோ இது ரெண்டும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மெயினாக கொடுக்கணும், ரெண்டையும் கொடுக்கவும் மேலும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். ஸோ பிகாஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களோட பிரச்சனை மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இமெயில் அட்ரஸையும் இந்த மொபைல் நம்பரையும் வச்சு உங்களோட ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கு தான் இது ரெண்டு மெயினாக கேட்குறாங்க. ஸோ அது அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் பர்த்டேன்னு பர்த்டேயில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நான் 2 முறை பர்த்டே கொடுக்குறேன். ஸோ இதில் அடுத்தது ஜெண்டர் மேலோ ஃபீமேல்னு கொடுத்துட்டு
அடுத்து நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் தந்துடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் க்ரியேட் பண்ணுறது, இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஸோ சிம்பிள். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஸோ சிம்பிள். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் ஐ எம் இன் இல்லாட்டி ஸ்கிப் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கெட் மோர் இன்ஃபர்மேஷன், நான் உங்கள் நம்பர்ஸை வச்சு என்னென்ன உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி இதில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது விளங்கும். ஸோ இதில் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். இதை எனக்கு ஸ்கிப் பண்ணதுக்கு போகிற இதில் ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸில் போய்ட்டு இதை நீங்கள் என்னென்ன டேட்டாவி ப்ராசஸ் வென் யூ யூஸ், ஸோ அவங்க டேட்டாவை எப்படி பாதுகாத்து வச்சுக்கொள்வாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, வைவி ப்ராசஸ் இட்ட மற்றது கம்பைனிங் டேட்டா எப்படி கண்ட்ரோல் செய்யுதுன்னு சொல்லி அப்படி நிறைய ஈக்குது அவங்கள. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரீட் பண்ணணுமா இருந்தால் ரீட் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த பிராண்ட் நியூ அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து நான் நேரத்துடைய சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும். ஸோ ஏர்லியாக வந்து இப்படி தான் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஐக்கன் இருக்குது ஆறுன்ற இந்த ஐக்கன் தொங்கலில் நீங்கள் என்ன ஃபஸ்ட் லெட்டர் இருக்குதோ அது வந்து இங்கே ஐக்கனாக காட்டும். ஸோ இதில் ஆறுன்னு காட்டுது. ஸோ ஆறை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. செட்டிங், லாங்குவேஜ், சுவிட்ச் அக்கௌண்ட், யூடியூப் ஸ்டூடியோஸ். இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது வந்து சிம்பிளாக செய்யணும் சொன்னால் உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஸ்டூடியோ, யூடியூப் ஸ்டூடியோன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த நேம் டிஃபால்ட் நேம் தான், நீங்கள் ஜிமெயில் கொடுத்துருக்க டிஃபால்ட் நேம் தான் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்பியர் ஆகும். ஸோ இதை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு முறை எடிட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ, நான் ஃபுட் வ்ளாக் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் வ்ளாக்னு சொல்லி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட ஐடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதில் நீங்கள் அப்லோட் பிக்சர் நம்பிக்குது. ஸோ இதில் பிக்சரில் போய்ட்டு நீங்கள் முக்கியமாக இந்த பிக்சரில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இது வந்து காப்பிரைட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ண இயலாது. ஸோ இதில் வந்து நிறைய காப்பிரைட் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண இயலாது. ஸோ உங்களுக்கு மெயினாக ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஷன், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஷனாக தான் ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் மற்ற ஆட்களோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் கண்டென்ட் காப்பிரைட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து விடும். ஸோ அது வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டே பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து க்ரியேட் சேனல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேரையும் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் சேனல்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது வந்து உங்களை ஸ்டூடியோவும் கூட்டிகிட்டு போகும். அதாவது யூடியூப் ஸ்டூடியோ, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ. ஸோ இதில் வந்து நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு சொன்னால் யூடியூபராக இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் இது தான் மெயின் ஒரு பேஜுன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நான் நான் உங்களுக்கு ஒரு சேனலில் இந்த வீடியோன்னு போடுறேன் சேனலில். ஸோ அதையும் மறக்காமல் கட்டாயம் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு அக்கௌண்ட் நார்மலாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது தான் பேசிக்காக வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ இதோடய நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ அப்லோட் வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அப்லோட் வீடியோஸ்ன்ற சொல்லி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செலக்ட் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு காப்பிரைட் ஃப்ரீ ஒரு வீடியோன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் நார்மலாக ஒரு காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டைட்டில். நிறைய பேர் டைட்டில் என்ன அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டைட்டில் என்ன கொடுக்க போகிறீங்க, ஃபுல் வ்ளாகில் நீங்கள் கொடுக்குறீங்க சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுதான் டைட்டில்னு சொல்லி. டைட்டில் எப்படி கொடுக்குற, டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுகிற, இதெல்லாத்தையும் ஒரு எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை வச்சு தான் உங்களோட இது வந்து எப்படி ரீச் ஆகுதுன்றது இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை பற்றி தான் நான் பேச போகிறேன்ற டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இதை தான் நான் பேசிக்கிறேன், இது தான் வரும், இது தான் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களோட ஓன் டீட்டெயில்ஸை கொடுத்து இது பண்ணலாம். ஸோ இங்கே பேசிக்காக நான் பாருங்கள், நான் வந்து இது ஒரு ஸ்டாக் வீடியோ, அதாவது காப்பிரைட் வீடியோ. ஸோ நான் இங்கே காப்பிரைட் ஃப்ரீ ஸ்டாக் வீடியோன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ 2022. ஸோ உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ உங்களுக்கு 100 வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம் நார்மலாக, this can be used on your own
commercial purpose. ஸோ ஓகே, டிஸ்கிரிப்ஷனை இப்படி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிட்டு தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தம்ப்நெயில் அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு பண்ணி நார்மலாக இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இது ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் நீங்கள் ஒரு கிரியேட் நியூ ப்ளேலிஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான ப்ளேலிஸ்ட் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ அது மாதிரி உங்களோட வீடியோஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு வீடியோ எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எலிமெண்ட்ஸில் சப்டைட்டில்ஸ் கொடுக்கலாம். ஸோ எண்ட் ஸ்க்ரீன். ஸோ இப்போ கடைசியில் எண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கள். ஸோ அதில் சில வீடியோஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ இதுன்னு சொல்லி விசிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ எண்ட் ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போட்டு ஒரு 3-4 வீடியோ போட்டோன்னா தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அலங்காடு இதில் வந்து டிசபிள் தான் இருக்குது. ஸோ எண்ட் கார்டு கொடுக்குறது வந்து மேலே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில வீடியோஸ் பார்க்க போல் ஐ மார்க் கொண்டு காட்டும். மேலே சில வீடியோஸில் சொல்லுவாங்க மேலே தெரியுற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளல அப்படி சொல்லி மேலே ஒரு ஐ மார்க்கோட உங்களுக்கு அடுத்த வீடியோன்ற டைட்டில் வரும். ஸோ அதுதான் இந்த கார்ட். ஸோ அதை வந்து நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஸோ எங்கே நீங்கள் போடணும் எதில் போடணும்னு சொல்லி எந்த இன்றைக்கி உங்களுக்கு இதில் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் காப்பிரைட் செக் பண்ணலாம். ஸோ காப்பிரைட் நோ இஷ்யூஸ், காப்பிரைட் சர்மாவில் இருந்தால் செக் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி இது இஷ்யூ ஒன்று காட்டும். ஸோ அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆக்கலாம். ஸோ நீங்கள் இன்னொரு இடத்துல காப்பி பண்ண கண்டென்ட் ஆகிக்கலாம். ஸோ அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூவில் வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா காட்டும் என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களோட வீடியோவில் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஸ்டாக் வீடியோனால நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரைவேட்டில் போட்டுக்கொள்ள உங்களுக்கு அன்பப்ளிஷ் போடலாம், பப்ளிக் போடலாம். ஸோ இதை பேசிக்காக வந்து உடனே போட்டுறது தான் பப்ளிக். ஸோ பப்ளிக் இதில் வந்து லைவ் போட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு இதுக்கு செட் டு இன்ஸ்டன்ட் ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு அது லைவாக போய்ட்டு கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இத்தனை டைமுக்கும் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஸோ அப்படின்னு செஞ்சு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த டைமுக்கு உங்களோட வீடியோலாம் விசிபிள் ஆகும். ஸோ நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் தருவாங்க. ஸோ இதை வச்சு உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து உங்களை ஃபேமிலிக்கு கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃபைன். இப்போ இதில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து வியூஸ் வரலாம், ஸோ வராமலும் மீக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து, ஸோ டைட்டிலை பொறுத்து. ஸோ என்ன சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் பேசுகிறேன் கட்டாயம். அதோட அடுத்த வீடியோ வந்து என்னென்னு சொன்னாக்கா ஸோ நாங்கள் வந்து யூடியூபுக்கு வந்து என்னென்ன செஞ்சால் எங்களுக்கு வந்து சல்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்னென்ன சல்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை, எப்படி மானிட்டர் பண்ணுறது, என்ன மானிட்டரைசேஷன் செய்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் கட்டாயம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுற, ஸோ எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற, எப்படி ஒரு யூடியூப் சேனல் செய்கின்ற ஒரு வீடியோ தான். ஸோ ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தது நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம், சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பப்ளிக் தான் போடுவேன். ஸோ உங்களோட ஒரு இது தான் எனக்கு தேவை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு போடுற லைக்கும் கமெண்ட்ஸும் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு மிச்சம் மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் தரதுக்கு இருக்குது. ஸோ ஓகே, see you, டாடா, bye, we'll see you in the next video.